இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் குழம்ப வந்து செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக சுவையில் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆந்திரா ஸ்டைலில். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வேர்க்கடலையை சேர்க்கணும். ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துக்குங்க. முதல்ல வெங்காயத்தை ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி கொடுங்க. அதன் பிறகு வந்து இதில் வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி பழம் போல் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி பழம், அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக பார்த்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லாவே பார்த்திங்கன்னா வதக்கி கொடுங்க. இது அப்படியே வதங்கின்னு இருக்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலையை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை வந்து தோல் எடுத்ததும் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னு தோல் எடுக்காமலும் சேர்த்துக்குங்க. எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு, இது கூடவே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி இதுவும் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டைரெக்டாக சேர்க்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி வேர்க்கடலை இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் இந்த எண்ணெயில் வந்து வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது வதங்கி வரும்போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கோம். அதனால் தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இது வதங்கினே இருக்குது இல்லைங்களா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. எந்த அளவுக்கு வதங்கணும் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி இந்த தோல் பார்த்திங்கன்னா தனியாக வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. தேங்காயும் சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்து வதக்கி கொடுங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்த பிறகு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்டாட்டம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் இந்த தக்காளியிலேருந்து இந்த தோல் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துன்னு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இதை வந்து வதங்கி வந்தாலே போதும். வெங்காயமும் தக்காளி எல்லாம் சேர்த்து பாருங்கள் தனியாக வந்திருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லாவே ஆறட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3 கத்திரிக்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் உள்ளே ஏதாவது புழு இருந்துச்சு இல்லை பூச்சி இருந்துச்சுன்னா கூட எதுவுமே இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த சென்டர்லேயும் சுற்றியும் ஒரு 4 கீரல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட மசாலாவை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடுகு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து கடுகு பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சு வரணும். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதன் பிறகு வந்து கருவேப்பிலை கத்திரிக்காய் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் இதனுடைய குழம்புடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆந்திரா சைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும் அந்த குழம்பு. அந்த இது வர்றதுக்கு இதிலே இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பொடியை வந்து ஆட் பண்ணால் தான் அந்த ரெட் கலர் வந்து குழம்புக்கு கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே இந்த மிளகாய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு செகண்ட்க்கு இந்த எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. ஆனால் இந்த மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா தீயக்கூடாது. அடுப்பில் ரொம்ப வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மிளகாய் பொடியெல்லாம் அந்த கத்திரிக்காயில் நல்லா இறங்கி அந்த கத்திரிக்காய் கலரே நல்லா மாறி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த கத்திரிக்காய். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சேர்த்தன பிறகு காமிக்கிற பாருங்கள். இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த கலர் இந்த சமயத்தில் இந்த மாதிரி வந்திருந்தால் தான் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை போட்டு இந்த மாதிரி ஒரு பெரட்டு வந்து பெரட்டி கொடுங்க. ஆல்ரெடி வறுத்த மசாலா தான். இந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த மிளகாய் பொடியில் சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டான பதம் இந்த குழம்புக்கு.
இப்போ நம்ம தேவையான அளவு இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டுட்டு புளி கரைசலை வந்து சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். புளி கரைசல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி பழம் நம்ம இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் புளி கரைசல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவுலேயே சேர்த்துக்குங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டு அந்த கரைசலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துன பிறகு குக்கரில் சரியாக ஒரு 2லேருந்து 3 விசில், அதாவது உங்களுடைய கத்திரிக்காய் நீங்கள் சேர்த்துருக்க கத்திரிக்காய் 2 விசிலில் வந்து வெந்துச்சுன்னா 2 விசில் போதும். அப்படி இல்லைன்னா 3 விசில் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 விசில், அதுக்கு மேலே வந்து விடாதீங்க. கத்திரிக்காய் அப்படியே முழுசாக இருக்கணும் இந்த குழம்புக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு வேர்க்கடலை சேர்த்ததுனால ரொம்ப திக்காக இருக்கும், அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி விசில் போட்டுட்டு 2லேருந்து 3 விசில் வந்து சேர்த்து எடுத்துக்கேன். நான் 2 விசில் தான் விட்டேன் இந்த குழம்புக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருந்தது. அதே மாதிரி உடையவும் செய்யலை. இதுதான் சரியான லெவல் இந்த குழம்புக்கு. பாருங்கள், கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இந்த குழம்பை வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.